டிஆரை வந்து தமிழ் சினிமா அவ்வளவா கொண்டாடலையோ? ஆடாய மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி ஆடாய மச்சி வாழைக்கா பச்சி. நான் தாடி எடுத்துட்டு சினிமாவில் நடிக்க போகிறேன், ஏன்டாடே உனக்கு சினிமா ஒரு கேடா, உன் மூஞ்சியும் முகரையும் அப்படிங்கிற மாதிரி திட்டியிருக்காங்க. நம்மளை வந்து இப்படி கேவலமாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லட்சியம், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதே தாடியோடய நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், நான் பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த தாடி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் பண்ணி தான் சினிமாவில் நடிக்க வர ஒருதலை ராகமெல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அது கந்தலாகிறது. ஒருவரை பற்றி தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்தால் அது காதலாகிறது. முக்கியமான ஒரு பத்திரிக்கை பாக்யராஜ் நடத்திட்டு இருந்தார். உடனே டி ராஜேந்தர், அதாவது டி ராஜேந்தருக்கும் பாக்யராஜுக்கும் தான் அப்போ போட்டி. புரியுது? இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி டி ராஜேந்தர் பாக்யராஜ் தான் அப்போ போட்டி. அப்போ பாக்யராஜ் பத்திரிக்கை நடத்துகிறாருன்னு இவர் வந்து உஷா, தன்னுடைய மனைவி பேரில் உஷான்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார். பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல். எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்கர் மூவிஸ் பாலாஜி பிரபு சார் நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டி ராஜேந்தர் அப்படின்னாக்கா 90s உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும், மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்ட்டு. 90s இல்லை, 80s. ஓகே, இல்லை 90s உள்ளவங்களுக்கும் தெரியும். 90s உள்ளவங்களுக்கும் தெரியும், 80s தான் பிரபலமாக ஆரம்பிக்கிறார். சொல்லுங்கள். அவங்கள பற்றி இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு வந்து எஸ்டிஆரோட அப்பா தான் டிஆர் அப்படின்னு தான் தெரியும். அவரை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இப்போ வந்து எஸ்டிஆரோட அப்பா டிஆர்னு 2K கிட்ஸ்க்கு தெரியுமா? ஆமாம் சார். அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. 2K கிட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். எல்லாமே கூகுள் பண்ணி பார்க்குறாங்க, டிஆரோட படங்கள்லாம் பார்க்குறாங்க, டிஆரோட படங்கள்லாம் ரசிக்கிறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க சார். முந்தி மாதிரி இல்லை, பழைய பாடல்களில் கேட்குறாங்க. பழைய வந்து வாராயோ தோழி வாராயோ அந்த பாட்டை கூட இப்போ கேட்குறாங்க 2K கிட்ஸ். நம்ம நினைக்கிறோம் 2K கிட்ஸ் வந்து அனிருத் சாங்கை மட்டும்தான் ரசிக்கிறாங்க, வேறு புது வர மியூசிக் டைரக்டர் சாங் தான் ரசிக்கிறாங்கன்னு கிடையாது. 2K கிட்ஸ் வந்து நீங்கள் வந்து பொதுவாக வந்து தாழ்வாக நம்ம எடை போடவே கூடாது. அதாவது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு எப்படி சொல்லுது ஜென்ரேஷன் 2Kவோட ஜென்ரேஷன். அவங்க ஆல்ரெடி எஸ்டிஆரை பற்றி அவங்க ஆல்ரெடி டிஆரை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, டி ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் காலேஜ் படித்தது வந்து மாயவரம் பக்கத்தில் தான் காலேஜ் படித்தார். மாயவரம் தான் அவரோட சொந்த ஊர். மாயவரத்துலேருந்து காலேஜுக்கு போகிறார் பார்த்தீங்களா, அந்த காலேஜ் போகிறது வந்து டெய்லி ட்ரெயின் போகும்ல, லோக்கல் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இப்போவே பல ஸ்டேஷன்ஸ் வந்து சாதாரணமாக தான் இருக்குது. நீங்கள் ரிமோட்டில் போய் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு ஸ்டேஷனு, இப்போ சிவகங்கைன்னு ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னா, இல்லை நாட்டரசங்கோட்டை, பரமக்குடி இப்படிலாம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேஷனாக தான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப 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 சின்ன ஸ்டேஷனாக இருக்கும். அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின், ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ண அந்த லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏறுவாங்க. அதில் பேசஞ்சர்ஸ் மட்டும் ஏற மாட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேலை போகிறவங்க, இந்த மாதிரி காலேஜுக்கு படிக்க போகிறவங்க. டி ராஜேந்திரன் காலேஜுக்கு வந்து ட்ரெயினில் தான் படிக்க போனார். ட்ரெயின் ஒரு ட்ராவல் இருக்குல்ல காலேஜுக்கு போகிறது, அந்த ட்ராவல் டைம், அப்புறம் காலேஜ் விட்டு திருப்பி இதே ட்ரெயினில் தான் வரணும். அந்த திருப்பி வந்து மாயவரத்துக்கு ஒரு ட்ராவல் டைம் இருக்குல்ல, இந்த ட்ராவல் டைம்லாம் டி ராஜேந்திரன் என்ன பண்ணுவார்னா, சும்மா ஒரு நோட்டு புத்தகம் மாதிரி வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு அடிப்பார். அந்த மாதிரி அடித்து அந்த எப்படி சொல்கிறது பயணிகள், அந்த 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 வேறு ஆளுங்க ஒரே ஆளுங்க ஏற மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு இவங்க போவாங்க, இன்னொருத்த நாளைக்கு இன்னொரு போவாங்க. ஆனால் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு குரூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ராவல் பண்ணி தானே ஆகணும். ஒரு 3 வருஷம் படிக்கிறாங்கன்னா அந்த 3 வருஷம் அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு குரூப்பு டி ராஜேந்தரோட செட் ஆயிடுச்சு. ஏன்னா டி ராஜேந்தர் வந்து எப்போவுமே எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவார். டி ராஜேந்தரோட லுக்கு ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்தபோது நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தாடி வச்சுட்டு ஒரு முடியை தூக்கி தலையில் வச்சுட்டு இப்படி கோதி விடுறது, டே நான் தான்டா டே அப்படி இப்படின்னு பேசுகிறது, இந்த ஸ்டைல் அப்போருந்தே டி ராஜேந்தரோட பிறவிக்கணும். அதெல்லாம் அப்படி அவங்களுக்கு மாற்றவே முடியாது. அந்த மாதிரி நோட் புக்கை வச்சு தட்டுறது, அதாவது வந்து தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி அப்படின்னு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லேருந்து நிறைய பாடல்கள் கிடச்சிருக்கு. ஒரு தடவை வந்து ஒரு அம்மா வந்து கருவாட்டு கூடையோடு ஏறி இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா கூடையில் கருவாடு டக்குன்னு, அதாவது ஒரு திறமைசாலிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா, உண்மையாலுமே உள்ளுக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குது. திறமையை வளர்த்து பெரிய ஆளாகிறது வேற. உள்ளுக்குள்ளேயே பிறந்ததுலேருந்தே திறமையாக இருப்பாங்க. அவங்க பாடுவாங்க, ஆடுவாங்க, கூச்சமெல்லாம் பட மாட்டாங்க. அவங்க ஜாலியாக இருப்பாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க, மற்றவங்கள சந்தோஷம் பண்ணுவாங்க, படுத்துவாங்க, சிரிப்பாங்க, கொண்டாடுவாங்க. எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு யதார்த்தமான ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கல்லூரிக்கு போய் படித்து எம்ஏ படிச்சிருக்காரு. படித்த ஒரு இளைஞர் தான்
டி ராஜேந்தர். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பல சினிமாக்களை அந்த காலகட்டம் வந்த சினிமாக்கள், அதாவது 16 வயதினிலே, உதிரி பூக்கள், இப்படி பல படங்களை வந்து டி ராஜேந்தர் பார்க்குறாரு. பார்க்கும்போது சினிமா மேலே ஒரு மோகம். ஆல்ரெடி டி ராஜேந்தருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கலகலன்னு வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு தன் சந்தோஷங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. சினிமாவுக்கு நம்மளும் போனால் என்ன, நம்மளும் ஒரு டைரக்டரானா என்ன, நம்மளும் ஒரு நடிகரானா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட அவர் வந்து சினிமாவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இயல்பாக எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம், ஒரு இளைஞன் அந்த காலகட்டத்தில் அவருடைய தாடி எல்லாருக்குமே தெரியும். அவர் தாடி இல்லாத டி ராஜேந்தர் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தாடி வந்து அவருக்கு ஸ்பெஷல். அந்த தாடியை வந்து ஷேவ் பண்ணிவிட்டு, யாருமே நினைப்பாங்கல்ல, ஒரு படத்தில் ஹீரோவாக முயற்சி பண்ண போகிறோம், நடிக்க முயற்சி பண்ண போகிறோம், அப்போ தாடியெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து போய் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அப்படின்னு நினச்சி அந்த தாடி எடுக்கிறதுக்கு சலூன் போகிறதுக்கு அவங்க வீட்டில் உறவினர் யார்ட்டையோ காசு கேட்கார். ஒரு வேளை அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ இருந்திருக்காங்க, ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்கும்போது அந்த 10 ரூபா எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் தாடி எடுத்துகிட்டு சினிமாவில் நடிக்க போகிறேன், ஏன்டாடே உனக்கு சினிமா ஒரு கேடா, உன் மூஞ்சியும் முகரையும் அப்படிங்கிற மாதிரி திட்டியிருக்காங்க. திட்டியில் சும்மா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது இந்த மாதிரி கேஷுவலாக சொன்னோன்னே இது வந்து டி ராஜேந்தருக்கு மனசில் படக்குன்னு பட்டுருச்சு. அடடா, நம்மளை வந்து இப்படி கேவலமாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லட்சியம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதே தாடியோடய நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், தாடியை நான் எடுக்க மாட்டேன், தாடியை நான் எடுக்க போகிறதில்ல, நான் இப்படியே போய் சினிமாவில் போய் முயற்சி பண்ணி ஜெயிச்சு காமிப்பேன், நான் பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த தாடி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் பண்ணி தான் சினிமாவில் நடிக்க வரார். ஒருதலை ராகம்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. தாடியோடு நடித்த கதையெல்லாம் அதனால தான் தாடியோடு நடித்தார். நீங்கள் பாருங்களேன், அதாவது ஒருதலை ராகம் அந்த காலகட்டங்களில் யாருமே தாடியோடு நடித்த ஹீரோவே கிடையாது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஜெய்சங்கர் ஆகட்டும், முத்துராமன் ஆகட்டும், அதாவது வந்து நம்ம ஜெமினி கணேசன் ஆகும், எஸ்எஸ்ஆர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், பாருங்கள் பல நடிகர்கள் பாருங்கள் தாடியோடலாம் நடிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் இது வேறு ட்ரெண்டில் இருந்துச்சு. அவங்களாம் க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும், ஒரு மீசை வச்சுருக்கணும், அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்டு. அந்த பேட்டர்ன் இருந்த காலகட்டங்களில், சினிமா அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒருதலை ராகம் படத்தில் வந்து அவர் தாடியோடே நடிச்சிருப்பார். பெரிய வெற்றிங்கிறது மட்டும் இல்லை, அந்த படம் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம். இதே ட்ரெயின் பேக்ரவுண்டு, இதே காலேஜ் பேக்ரவுண்டு, அதே மாயவரத்தில் கொண்டு போய் அதே ஸ்டேஷனில் வச்சு அதே ஒரு தன்னுடைய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதையே வந்து கதையாக மாற்றி கதைக்களமாக்கி அதுக்கான நடிகர்கள் புது முகமாக போட்டிருப்பார். ரூபா, உஷா, அவங்களுடைய மனைவி டி ராஜேந்தர், இது சிம்புவோட அம்மா, எல்லாருமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சங்கர்னு நினைக்கிறேன், இன்னொருத்தர் வந்து கங்கான்னு நினைக்கிறேன், ஏதோ கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் போட்டு அது அழகாக அந்த படத்தை எடுத்து அதில் ஒரு அருமையான சாங்ஸ், இவரே மியூசிக் போட்டு, இவரே டைரக்ட் பண்ணி, இவரே கேமரா பண்ணி, இவரே நடித்து, எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணி ஒருதலை ராகம்னு ஒரு படம் எடுக்கிறார் சார். ஆனால் அவரோட முதல் படத்தில் வந்து அந்த இயக்குனர்ன்ற பேர் வந்து இவர் பேர் இருக்காது சார். அது என்ன தான் சார் அந்த பிரச்சனை? பல நேரங்களில் சார் உண்மையான திறமைக்கு வந்து முதல் படத்தில் அடையாளம் கிடைக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து அவர் தான் இயக்குனர் அந்த படத்தை அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. அவர் பேர் இயக்குனர் பேர்னு வரலைன்னா கூட டி ராஜேந்தர் படம் தான், டி ராஜேந்தர் டைரக்ட் பண்ணுற படம் தான் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. 45 வருஷம் கடந்தும். ஏன் தெரியுமா? டி ராஜேந்தர் அவரை ப்ரூவ் பண்ணிட்டார். பல படங்களில் அவரை ப்ரூவ் பண்ணிட்டார். இவர் தாங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அதாவது இவர் டைரக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு மக்கள் நம்புகிறாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி படத்தை கொடுத்தாரு. அந்த படத்தில் வந்து ரூபாவோட தோழியாக வந்து உஷா வருவாங்க. யார்? சிம்புவோட அம்மா. உஷாவை வந்து அந்த படத்தில் வந்து அவருக்கு காதல் ஏற்பட்டு உஷாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. உஷாவை திருமணம் செஞ்சோன்னே ஒரு உயிருள்ள வரை உஷான்னு ஒரு படம் எடுக்கிறார். உயிருள்ள வரை உஷான்னு, அதாவது வந்து இந்த டைட்டில்லாம் பாருங்கள், உயிருள்ள வரை உஷா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, மனைவிக்காண்டி எடுக்கிறாரு. அந்த படம் பெரிய வெற்றி படம். டி ராஜேந்தர் வந்து யதார்த்தமாக அப்படி தான் வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய நேசிப்பு உண்மைங்கிறது வந்து கிட்டத்தட்ட 45 வருடம் கடந்தும் நிரூபிச்சிட்ருக்காரு. இன்றைக்கும் அதே துணைவியாரோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்களுடைய சந்தோஷத்துக்கு சாட்சியாக வந்து இலக்கியா, சிலம்பரசன், குரலரசன் 3 பிள்ளைங்க இருக்காங்க. சிலம்பரசன் நம்ம எல்லாருமே தெரியும், எஸ்டிஆர்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க. டி ராஜேந்தர் வந்து ஒரு பன்முக கலைஞர். அதாவது வந்து கேமரா டைரக்ஷன், இசை, அது இது எடிட்டிங், என்ன வந்தாலும் நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு பிச்சு போட்டு பண்ணுவார். அவர் எடுத்த படத்தில் பாருங்கள், மைதிலி என்னை காதலி, என் தங்கை கல்யாணி, இப்படி நிறையா படங்கள், நிறையா தங்கச்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படங்கள் எடுப்பார். அவர் போடுற பாடல்கள், அவர் பண்ண சார் டி ராஜேந்தர் செட்டு போட்டார் பாருங்கள். அந்த செட்டு இப்போ போடுறாங்கல்ல, அவங்களால போட முடியாது, அவ்வளோ பிரம்மாண்டம். முதல்ல தமிழ் சினிமாவில் முன்னாடி பல படங்களுக்கு செட்டு போட்டிருக்காங்க பழைய காலத்தில். ஆனால் வேறு மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு செட்டு போட்டது டி ராஜேந்தர் தான். டி ராஜேந்தர் போட்டு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பாட்டும் பெரிய பிரம்மாண்டமான செட்டை போட்டு பிரமாதம், அதாவது வந்து
சூப்பராக எக்ஸ்ட்ராடனரியாக அதை பிக்சரைஸ் பண்ணுவார். டி ராஜேந்தர் படம்னாலே மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போய் சார், நான் இதுதான் கேட்கணும்னு நினச்சேன் சார். டி ராஜேந்தர் தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரசாரையாக குடும்பத்தோட படம் பார்க்க வந்தாங்க. பெண்கள் கூட்டம்லாம் இவர் படத்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு, அது உண்மையா சார்? அது ஆமாம், உண்மைதான். இப்போ பாக்யராஜ் ஒரு பக்கம் பெண்கள் கூட்டம் வந்தாங்க, டி ராஜேந்தருக்கு ஒரு பக்கம் பெண்கள் கூட்டம் வந்தாங்க. பாக்யராஜுக்கு ஏன் வந்தாங்கன்னா முருங்கைக்காக்காண்டி வந்தாங்க. இப்படிதான் உங்களுக்கு. டி ராஜேந்தருக்கு ஏன் வந்தாங்கன்னா இவருடைய சேஷ்ட யதார்த்தமான நடிப்பு. அவர் வந்து நீங்கள் நம்ம தான் பார்த்துருக்கோமே, டி ராஜேந்திரா டர்னுவார், புருன்னுவார், அப்படின்னுவார். டே என்னை மீறி முண்டாடா வீராசாமின்னு ஒரு படத்தில் சமீபத்தில் நடிச்சிருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. எப்படிலாம் அந்த டைலாக்லாம் போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவர் கவலைப்படப்பட்டாருங்க. நீ ட்ரால் பண்ணிட்டா பண்ணு, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு மேடையை அதுதான் பெண்கள் கூட்டம் பயங்கர பெரிய லெவலில் டி ராஜேந்தர் படத்துக்கு வந்து கொண்டாடினாங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா டி ராஜேந்தர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பெண்கள் எல்லாம் ஃபேமிலியாக வருவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் பாப்புலரான நடிகராக இருக்கார். அவர் வந்து 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குற நடிகராக இருக்கார். அவருக்கு ஈக்குவலாக டி ராஜேந்தரும் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குற நடிகராக மாறிட்டார். எப்படி முடியும்? அதாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு மக்கள் மனசில் மாசாக இடம் பிடிச்ச ஒரு ஹீரோ. அவர் பில்லா மாதிரி, நம்ம அடுத்த வாரிசு மாதிரி, வேறு மாதிரி முரட்டுக்கால மாதிரி படங்கள்லாம் பண்ணி அவர் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருவார். இவர் என் தங்கை கல்யாணி, தங்கைக்கு ஒரு கீதம், மைதிலியை நிற்காது, அது இதுன்னு இவர் ஒரு படங்கள் வேறு மாதிரி பண்ணி இவரும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி இவரும் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினார். எப்படி முடியும்? கமலஹாசன் ஒரு பேட்டியில் சொன்னார் சார், இந்த பக்கம் ரஜினி கட் அவுட் இருக்கும், இந்த பக்கம் ஏன் கட் அவுட் இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா தாடிக்காரன் கட் அவுட் இருக்கும், அதுதான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் சார். இது எப்படி சார்? இது உண்மை சார். அது இது எப்படி இருக்குங்கிறதுக்காண்டி இல்லை, உண்மை அப்படி தான் இருந்தது. உண்மை அப்படித்தான் இருந்தது. அதாவது வந்து ரஜினிகாந்த் கமலஹாசனும் கோலோச்சி இருந்த காலகட்டங்களில் டி ராஜேந்தரும் ஒரு பெரிய உயரத்தில் பெரிய உச்சத்தில் இருந்தார். பெரிய மார்க்கெட் அவருக்கு இருந்துச்சு. டி ராஜேந்தரோட படங்களுக்கு பெரிய வியாபாரம், பெரிய எப்படி சொல்கிறது, ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. இதுதான் உண்மை, ஃபேக்ட். கமலஹாசன் சொன்னது பொய் இல்லை, கமலஹாசன் சொன்னது உண்மை. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி பாருங்கள், இன்னும் பல விஷயங்களை நம்ம டி ராஜேந்தர் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இடத்துல நம்ம டி ராஜேந்தர் பற்றி சொல்லணும்னா பெண்களை வந்து அவர் தொடவே மாட்டார். இது வரைக்கும் சினிமாவில் எந்த நடிகையும் அவர் தொட்டதே கிடையாது. அவரோட சுண்டு விரல் கூட எந்த நடிகை மேலேயும் பட்டதே கிடையாது. அது சாத்தியமா சார்? அதுதான் கேட்குறேன். சாத்தியம்ங்கிறது அவர் காமிச்சிருக்காரு, ரியல் லைஃப்பில் அவர் காமிச்சிருக்காரு. இது சாத்தியமான்ற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இது சாத்தியம்தான் அவருடைய எல்லா படத்துலையும் காமிச்சிருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்து பார்க்கத்தான் கரடு முரடாக இருப்பார், புரியுதா உங்களுக்கு? ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல மனிதர். அதாவது வந்து ஒரு உதவி, ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல்னு அவர் வீட்டு வாசலில் போய் நின்னீங்கன்னா அவர் நிச்சயமாக அவர் உதவி பண்ணுவார், அந்த பிரச்சனைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்து தான் தயாரித்த படங்களை மீறி வெளியில் நடிகராக மட்டும் நடிக்க ஆரம்பித்தார். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பாங்க, பெரிய லாபம் சம்பாதிப்பாங்க, ஒரு சம்பளம் பாக்கியே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தயாரிப்பாளர் பெரிய நெருக்கடியெலாம் கொடுக்க மாட்டார். ஒருவேளை அந்த படத்தில் ஏதாவது பிரச்சனை, வெளியீட்டில் பிரச்சனை, நிறைய பிரச்சனை வருது, இப்போ லேபில் அந்த கடைசி நேர பிரச்சனைலாம் வருதுல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவரே கூட நின்று என்ன உதவி செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு அந்த ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போல்லாம் எந்த நடிகனுமே அப்படி இல்லையே. இப்போ இதே குணம் சிம்புக்கு இருக்குது. சிம்பு நிறைய பேருக்கு உதவி செய்கிறார். எனக்கு நேரடியாக தெரியும். நான் பொய்யா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பு பல பேருக்கு இப்போ உதவி செஞ்சிட்ருக்கார். பல உதவி தேவைப்படுபவர்களுக்கு மறைமுகமாக பல உதவிகளை சிம்பு செய்துட்ருக்கார். சந்தானம் சொன்ன ஒரு விஷயம்தான். சந்தானம் வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒரு சீனு, அதாவது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் சீனு, அதில் வந்து இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த பக்கம் கேமரா இருக்குது, டி ராஜேந்தர் கேமராக்கு பின்னாடி நின்று சொல்லி கொடுக்குறாரு. ஒரு நார்த் இந்தியன் ஹீரோயின் அவங்க 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படி அந்த பக்கம் எந்திரிச்சு அவங்க வந்து 2 பேரும் ரொமான்ஸ், அதாவது வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக கட்டிப்பிடிக்கிற மாதிரியோ இல்லை முத்தம் கொடுத்துக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு அரவணைப்பு இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன காட்சி. அந்த காட்சியை வந்து டி ராஜேந்தர் இங்கேருந்து சொல்லி கொடுக்குறாரு. அன்னைக்கு சந்தானம் இந்த படப்பிடிப்பை பார்க்க போயிருக்காரு. காட்சியை எடுக்கும்போது இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள வந்து எந்திரிக்கிறாங்க. இங்கேருந்து ஷூட் பண்ணுறாரு. எந்திரிக்கும் போது அந்த நடிகர், அதாவது நார்த் இந்தியன் நடிகர், அந்த நடிகையும் நார்த் இந்தியன் நடிகை, அந்த நடிகர்கிட்ட சொல்கிறாரு, டேய் கட்டிப்பிடி, டேய் புட்றா அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து தமிழ் புரியலையா இல்லை எப்படி கட்டி பிடிக்கிறது கூச்சமாக இருந்துச்சா என்னங்கிறது தெரில. ஆனால் வந்து அவர் தயக்கம் காட்டி நினைச்சு, ஏய் நான் சொல்கிறேன் என்னடா கட்டிப்புட்றா டே அப்படின்ட்டு இருக்கார் இங்கேருந்து. அதுவும் அவன் செய்யலை போல். போடாடே புட்றாடே இப்படின்ட்டு இருக்காரு. அப்பையும் பிடிக்கல. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, பிடிக்கலையா டே அப்படின்ட்டு இருக்காரு. அவன் ஏதோ லைட்டை பக்கத்தில் வந்து, டேய் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபிலிம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா இப்படி ஸ்விம்மிங் பூலில் சுற்றி வந்து
என்னடா நடிச்சிட்டு இருக்க, என்ன நடிச்சிட்டு இருக்க, நான் அங்கேருந்து கத்துற தொண்டை தண்ணி போக நீ வாட்டில் உன் இஷ்டத்துக்கு பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தொப்புடு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்திருக்காரு. டப்புன்னு ஜம்ப் பண்ணி இந்த வரண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஜம்ப் பண்ணி இந்த வரண்டா டே வரண்டா உன்னை வந்து என்ன பண்ணுற பாரு டே வரண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மேலே ஏறி ஸ்விம்மிங் பூலில் எப்படி அந்த பக்கம் ஏறணும்ல அந்த பக்கம் அப்படியே பல்ட்டி அடித்து கீழே விழுந்து அப்படியே பிறண்டு எந்திரிச்சு அவனை பலார் நிறைஞ்சிருக்காரு. ஏன்டா கட்டி பிடிச்சி நடின்னு சொன்னால் என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற நீ அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணான்னு கற்றுருக்க. டென்ஷன் ஆனால் அதாவது வந்து தொழில் அதாவது ஷூட்டிங் எடுக்கும்போது சரியாக பண்ணலைன்னா பயங்கர கோவம் வரும். உடனே என்ன பண்ணியிருக்காரு, நான் சொன்னேன்ல சந்தானம் அந்த ஷூட்டிங் பார்க்க போயிருக்காரு. உடனே ஏன்னா இவர் தான் பொம்பளையை தொட்டு நடித்து காட்ட மாட்டார், அதனால் என்ன பண்ணியிருக்காரு அந்த சந்தானத்தை இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இழுத்து சந்தானத்தை இப்படி கட்டி பிடிச்சிருக்காரு. இப்படி இப்படி கழுத்தெல்லாம் வச்சு அப்படி முத்தமெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த பார் இப்படி பண்ணணும், இங்கே அமுக்கணும், இந்த இங்கே பண்ணணும், அதை அப்படி அப்படி பண்ணணும், எப்படி ஏய் இப்படி பண்ணுறியா டே பார்த்தியா டே அப்படின்னு சொல்லி சந்தானம் சொல்லியிருக்காரு. என்ன பிடிச்சி முத்தம் கொடுக்காத குறை தான் எனக்கு ரொம்ப கூச்சமாக போச்சு அப்படின்னு சந்தானம் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னா அதாவது வந்து எதாக இருந்தாலும் சார் அவர் மனசில் படுறத செய்வார். அவர் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் டி ராஜேந்தர்ட்ட என்னென்னா இந்த டயலாக் எழுதிட்டு போகிறது, இந்த சீன் பேப்பர் ரெடி பண்ணிட்டு போகிறது, இந்த ஷாட் எப்படி எடுக்கலாம் அந்த ஷாட் எப்படி எடுக்கலாம் இதெல்லாம் கிடையாது. டி ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அருவி மாதிரி போவார். இந்த இடத்துல இந்த காட்சிக்கு இது தேவை, வாங்க நடிங்க, பாருங்கள் போங்க, நான் நடிக்கிறேன் நீ நடிக்கிறேன், நீ நடிங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு வர. நினச்சது வரணும், நினச்சது வரலை ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது வந்து தொழில் ரீதியாக அவருக்கு தேவையானது அவங்க என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த நடிப்பு நடிகர்கள் கொடுக்கணும். அப்படி வந்து டி ராஜேந்தர் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சார். எத்தனை சொன்னாலும் டி ராஜேந்தருக்கு வந்து தகும். அதாவது வந்து தன்னுடைய மகனை வந்து நடிகனாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு டி ராஜேந்தருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சிலம்பரசன் வந்து ஆரம்பத்திலே பாருங்கள் சின்னதாக இருக்கும்போதே ஒரு படம் நடிச்சிருப்பார். அவர் டி ராஜேந்தர் தான் எடுத்திருப்பார் அந்த படத்தை. அதாவது வந்து ஐ எம் அ லிட்டில் ஸ்டார் ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னார். உண்மையிலுமே இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்காரு. அதாவது வந்து சிம்புக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அந்த மாதிரி இன்னும் அருவியாக கொட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது சார் டி ராஜேந்தரை பற்றி. டிஆரை வந்து தமிழ் சினிமா அவ்வளோவா கொண்டாடலையோ? அதெல்லாம் கிடையாது. டி ராஜேந்தர் வந்து ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க. டி ராஜேந்தர் தங்கள் வீட்டில் ஒரு நபர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டி ராஜேந்தர் மேலே தமிழ் மக்கள் தமிழ் ரசிகர்கள் பாசமாக இருக்காங்க, பிரியமாக இருக்காங்க. ஏன் சமீபத்தில் டி ராஜேந்தருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்போ எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அதாவது வந்து என்னாச்சு டி ராஜேந்தருக்கு, அமெரிக்காவுக்கு சிகிச்சை போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. சரி, ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா காலம் கடந்தும் உங்களை வந்து கொண்டாடுவாங்க. அதுக்கு டி ராஜேந்தர், அதாவது டி ராஜேந்தர் நல்லா இன்னும் பல வருஷங்கள் நல்லா இருக்கணும். டி ராஜேந்தர் வந்து நல்ல ஒரு மனிதராக இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிடிச்ச மனிதராக இருக்கார். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து சார் யதார்த்தமாக பண்ணுறார் சார். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, நிறையா நடிகர்கள் இன்றைக்கி இருக்கிற பல நடிகர்கள் பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு நடிக்க சொன்னீங்கன்னா ஒன் மோர் டாட் சொல்லுவார், இல்லை சரியாக இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஒன் மோர் அப்படின்னு இன்னொரு ஒன் மோர்னு கேட்டுப்பார். பல நடிகர்கள் பெரிய பிரபல நடிகர்கள் கேமரா முன்னாடி நின்னால் நடிக்க மாட்டாங்க, நடிக்க தெரியாது, நடிப்பு வராது. ஆனால் அதே கட் பண்ணி செட்டை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது வந்து யாராவது கூலி தொழிலாளி அந்த லைட் தூக்கிட்டு போகிறவன் அவன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நடிப்பை போடுவாங்க. அதாவது வந்து ரியல் லைஃபாக அப்படி ஒரு நடிப்பை போடுவாங்க. அடடா வாங்க தோளான்னு கட்டி பிடிப்பாங்க, தோழரேன்னு கட்டி பிடிப்பாங்க, தலைன்னு வாங்க தலைவரேன்னு வாங்க, அஜின்னு வாங்க, பல ரூபத்தில் கொண்டாடுவாங்க. எல்லாமே நடிப்பு. அதாவது வந்து ஒரு இருக்காங்க நடிகர்கள், பேர் வேண்டாம். அதாவது வந்து ஒருத்தர் வந்து கை கொடுத்துட்டார், கொரோனாலாம் வந்தப்போ சானிடைசர் போட்டு அப்போ கை கழுவிட்டே இருக்கணும்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி அதை வாங்கி கை கழுவிட்டார் கொஞ்சம் நேரத்தில் அவர் அப்படி போனோன்னே. சார் படையப்பா படம் வந்தப்போ தான் அந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு போட்டியாக வந்து நிறைய படங்கள் வந்து பின்னாடி பேக் வாங்கினதாகவும் டி ராஜேந்தர் எடுத்த மோனிசா என் மோனாலிசா படம் 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ எந்த படம் சார் நல்லா போச்சு? படையப்பா பெரிய வெற்றி படம். நான் தான் சொல்கிறேன்ல, படையப்பா பெரிய வெற்றி படம், ரஜினிகாந்தோட படம். அது வேறு மாதிரியான ஒரு வெற்றி படம். அது கதைக்களமே வேறங்க. அது ஒரு ஆக்ஷன் படம். அது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை அது இதுன்னு போட்டு சிவாஜி அதில் நடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அது வேறு படம். KS ரவிக்குமார் படம். பெரிய லெவலில் வெற்றி பெற்ற படம், பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ண படம். டி ராஜேந்தருடைய மோனிசா அண்ட் மோனாலிசா படமும் வேறு மாதிரியான ஒரு ஜேர்னல். அதுவும் ஒரு லவ் சப்ஜெக்ட். அருமையாக பாடல்கள்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, பெரிய
அதிக கலெக்ஷன் அடிச்சு ஒரு படம் கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஓடிடுச்சுங்கிறதுனாலையோ இல்லை ஒரு படம் கொஞ்சம் கூட கலெக்ஷன் பண்ணிடுச்சுங்கிறனாலையோ இன்னொரு படம் தப்பான படமோ இல்லை இன்னொரு படம் சரியான படம் இல்லைங்கன்னோ நம்ம சொல்லிடவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து படையப்பா அதனுடைய அடையாளத்தில் அதனுடைய வெற்றி அடைஞ்சது. மோனிசா அண்ட் மோனாலிசா அதனுடைய வெற்றி அடைஞ்சது. டி ராஜேந்தர் வந்து அமலாவை அறிமுகப்படுத்தியிருக்காரு, மும்தாஜ் அறிமுகப்படுத்தியிருக்காரு, அப்புறம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நடிகையெல்லாம் டி ராஜேந்தர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. பத்திரிக்கை டி ராஜேந்தர் வந்து பாக்யான்னு ஒரு பத்திரிக்கை வந்து பாக்யராஜ் நடத்திட்டு இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது, இப்போல்லாம் வரதில்ல. பாக்யான்னு ஒரு பத்திரிக்கை பாக்யராஜ் நடத்திட்டு இருந்தார். உடனே டி ராஜேந்தர், அதாவது டி ராஜேந்தருக்கும் பாக்யராஜுக்கும் தான் அப்போ போட்டி. புரியுது உங்களுக்கு? இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி டி ராஜேந்தர் பாக்யராஜ் தான் அப்போ போட்டி. அப்போ பாக்யராஜ் பத்திரிக்கை நடத்துகிறாருன்னு இவர் வந்து உஷா, தன்னுடைய மனைவி பேரில் உஷான்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார். அதெல்லாம் இப்போ நிறுத்திட்டாங்க, எல்லாருமே 2 பேருமே நிறுத்திட்டாங்க போட்டி போட்டு. டி ராஜேந்தர் படம் அப்படின்னாலே அவரோட படத்தில் பேர் வந்து மிகப்பெரிய அளவில் ஹைலைட்டாக இருக்கும். ஆனால் அந்த பேர் வந்து 9 எழுத்தில் தான் முடியும். அது என்ன சார் காரணம்? சார் சிலருக்கு சில சென்டிமெண்ட் சார். அதை வந்து நம்ம வந்து அவங்கவுங்களுக்கு சின்ன சின்ன ஒரு எண்ணங்கள் இருக்கும் மனசுக்குள்ள. வந்து இது இப்படி இதுதான் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம், முதல் படம் அப்படி இருந்திருக்கலாம். ஒருதலை ராகம் வந்து 9 கூட்டி பார்த்தா தெரில. நீங்கள் அங்கே பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள். ஒருதலை ராகம் அப்படி இருந்திருக்கலாம். இல்லை அதுக்கடுத்த மைதினிய காதலியோ தங்கைக்கு ஒரு கீதமோ ஏதோ ஒரு படம் அப்படி இருந்திருக்கலாம். அதனால் வந்து அவர் தொடர்ந்து அதை வெற்றி கொடுத்ததுனால வெற்றியாக வச்சுருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேரரசுன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு இயக்குனர். அவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாச்சின்னுவார். அப்புறம் வந்து இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இப்போ ஆயிலே ஒன்று சிவகாசின்னுவார். இந்த மாதிரி ஒன்று சிவகங்கைன்னு மாதிரி ஏதாவது ஒரு படத்தை எடுப்பார். அதாவது வந்து இந்த பேர்லேயே அந்த ஊர் பேர்லேயே ஒரு வரிசையில் எடுப்பார். இதெல்லாம் வந்து எப்படி சார் ஒரு ட்ரெண்டிங் தான். இப்போ ஹரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, சிங்கம் 1 2 3ன்னாரு, பேரை கிடைக்கல 1 2 3. அவங்கவுங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கும். டிஆரை பற்றின்னு நிறைய பேசலாம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.